ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோட்ல அரிசி இருந்துட்டு சேரனுக்கு ஃபோன் பண்ணி சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஊரில் இருந்து மாமா பையன் அதுக்கப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் சென்னைக்கு வந்துட்டு தான் எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. சந்தா இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சந்தாவும் நீங்களும் பயப்படாமல் இருங்க, உடனடியாக நான் கிளம்பி அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு வானத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற போது சேரன் இப்படி போய் சொல்கிறத நினச்சிக்கிட்டு தங்கி தங்கி நின்றுட்டுருக்காங்க. பாண்டி இருந்துட்டு என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க. பாண்டி வானத்துக்கிட்ட சொல்லிட்டு நேராக சந்தாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வந்துட்டாங்களாம் பையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதுக்கு மேலே நீங்கள் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம், அவங்க வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம், முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்ம சந்தாவும் ஹரிஸும் அந்த வீட்டில் இருந்து வெளியில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோவில் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வானத்தி பல்லவனும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சேரனும் பாண்டியும் அவங்க நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போது ஆட்டோவில் இறங்குறத நம்ம சந்தா பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சந்தாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.